friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு ரெட் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணலாம், அதாவது ரெட் முட்டைக்கோஸோட பன்னீர் சேர்த்து பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரெட் முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, எப்போவுமே வந்து நம்ம கலராக இருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டோம்னா அது ரொம்ப நல்லது. அதில் கெரட்டின் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கேன்சர் வர்றதை கூட தடுக்கிற சக்தி அதுக்கு உண்டு. அதனால இந்த முட்டைக்கோஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப பார்த்தா கூட வாங்க மாட்டோம். நானும் அப்படிதான் முன்னாடிலாம் வாங்க மாட்டேன். பட் ஒரு தடவை வாங்கி இந்த பொரியல் செஞ்சு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு அந்த ரெட் முட்டைக்கோஸ் வாங்கி அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்போவும் முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு மாதிரியே ஒரு பாதி அளவு இங்கே பார்த்துருக்கீங்களா, இந்த சைஸ் சின்ன சைஸ், அதாவது இந்த சைஸ் முட்டைக்கோஸில் பாதியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையானது வந்து ஒரு 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் அதை கூட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு வானலியில் எண்ணெய் சூடாக்கி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடணும். அது பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் நறுக்கினது, வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா வதக்கி உப்பு கொஞ்சம் அப்படியே தூவி விடணும். எல்லா இடத்துலையும் சும்மா போட்டுட்டோம்னா அது ஒரே இடத்துல இருக்கும். தூவி விட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டு அதை ஒரு மூடியால் மூடி வேக விடணும். அப்போ தான் வந்து வேகும். அப்புறம் நல்லா வெந்த பிறகு ஒரு 100 கிராம் பன்னீர், அதை வந்து நல்லா உதுத்து வச்சுக்கணும். அதையும் நல்ல முட்டைக்கோஸ் வெந்த பிறகு இந்த பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கினோன்னா நமக்கு பன்னீர் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இதை வந்து நம்ம வெள்ளை முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதில் கூட செய்யலாம். இதை வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இல்லை சப்பாத்தி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வச்சு ரோல் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.